சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதாவது திமுக சட்டசபையில் நடந்த சம்பவம். இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர் இருந்தது என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சட்டசபையில் நேற்று அரங்கேறிய சம்பவங்கள் மூலமாக அதிக தாவேகா கூட்டணி எதிர்க்க திமுக தயாராகிவிட்டதாக பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் தாவேகாவின் குரலாக எடப்பாடி பழனிசாமி மாறிவிட்ட நிலையில், இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி பற்றிய பேச்சுக்கு தாவேகா அனுமதி காத்து வருகிறது. தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்கள் மட்டும் உள்ள இம்முறை திமுக, அதிமுக, நாதக மற்றும் தாவேகா மற்றும் 4 முனை போட்டி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கிய 41 பேர் இருந்த நிலையில் தாவேகாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. அந்த சம்பவத்தில் தாவேகாவின் செயல்பாடுகளும் கடுமையான விமர்சனத்தை பெற்று வருகிறது. தாவேகா பொதுச் செயலாளர் பூஸ்லி ஆனந்த் 16 நாட்களாக தலைமறைவாக இருக்க நிலையில் சிபிசிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்ட பின் உடனடியாக வெளியே வந்தார். அதேபோல் தாவேகா தலைவர் விஜய் கரூர் செல்வதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விரைவில் ஒரு தனி மண்டபத்தில் வைத்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விஜய் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே சட்டசபையில் நேற்று அரங்கேறிய சம்பவங்கள் பல்வேறு கேள்விகளை உருவாக்கியிருக்கிறது. என்னென்று தாவேகா சார்பில் பேச்சுக்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னொரு புறம் அதனை திமுக தலைமை நன்றாக அறிந்து வைத்துள்ளது. இதனால் அதிமுக தாவேகா கூட்டணி எதிர்கொள்ள திமுக தயாராகிவிட்டது என்பதை சட்டசபையில் வைத்திய ஸ்டாலின் நேரடியாக கூறியிருக்கிறார். இதனால் டிசம்பர் மாதத்தில் எடப்பாடி பழனிசாமி விஜய் இடையிலான சந்திப்பு நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது, அரங்கேறப் போகிறது என்று. ஒரு திருப்பங்களும் ஒரு மாற்றம் தான் மாற்றிக்கொண்டிருக்கிறது. அதே போல தான் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான குழப்பங்களையும் உண்டாக்கி கொண்டு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.